அந்த சனி குருவினுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு. இது ஒரு காம்பினேஷனாக அமைந்திருக்கிறது. சனி குரு காம்போவுக்குள்ள ராகு உட்காந்துருக்கிறதுனால அடுத்து ராகு பயிற்சியே இருக்குது, 2ஆம் வீட்டுக்கு வர ராகு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு பேச்சு வல்லமையால் சாதிக்கக்கூடிய திறமையை கொடுக்கக்கூடியதாக ராகுனுடைய அமைந்திருக்கு. அதே கெடுக்கக்கூடியதாக சில சந்தர்ப்பங்களில் 10ஆம் வீடு இருக்கிறதுனால 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால அந்த வீட்டுக்கு இன்னல்கள் தரக்கூடியவராக சனி அமைந்திருக்கிறார். அது புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால மகாவிஷ்ணுவை வணங்கி வாருங்கள். எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தரம் திருப்பதி போய் பெருமானை சேவிச்சுட்டு வாங்க. திருப்பதி நமஸ்காரம். அஸ்வத் சர்வகுருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராமநாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கி கொள்ள துடிக்கும் தனுராசி நண்பர்களே, எதிர்வரக்கூடிய சனி குரு காம்போ எப்படி இருக்கும்? சனி குரு காம்பினேஷன்னா ஒரு சின்ன விஷயம், 2-3 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதில் சனி குரு காம்பினேஷன் என்ன விசேஷங்கள், அடுத்தது நம்முடைய பலாபலம் சனி குருவினால் நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏற்றங்கள் எப்படி இருக்கும், அதற்கடுத்து சின்ன பரிகாரம் ஏதாவது செய்யணுமா, இது இந்த நமக்கு ஏற்படக்கூடிய மைனஸ் என்ன வரும். நான் அதிகமாக மைனஸ் பேசுறதில்லை, இருந்தாலும் -1-2 இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த சனி இது அப்படின்னா, சனி நமக்கு 4ஆம் வீட்டுக்குடையவன் குரு, நம்ம ராசி அதிபதி லக்னாதிபதி குரு, 4ஆம் வீட்டுக்குடையவனான குரு. அந்த குரு இப்போது நமக்கு 8ல் உட்காந்துருக்கார், அஷ்டமத்தில் குரு உட்காந்துருக்கார். அஷ்டமத்தில் குரு உட்காந்துருக்கனால தப்பு கிடையாது, நம்முடைய 2ஆம் வீட்டை பார்க்குறார். ஏன்னா அஷ்டமத்தில் அந்த வீடு உச்ச வீட்டில் உட்காந்துருக்கார். ஆனால் யாருடைய காலில் உட்காந்துருக்காருன்னா பூசம் மனுஷம் உத்திரட்டாதி அப்படிங்கிற பூசத்தினுடைய காலில் உட்காந்துருக்கார். அந்த பூசங்கிற கால் வந்து சனியினுடைய கால். அந்த சனி குருவனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார். ஆனால் தன்னுடைய சொந்த காலில் உட்காந்துருக்கார். உத்திரட்டாதி நட்சத்திர காலையில் சனி உட்கார்ந்துருக்கிறது. அது குருவனுடைய வீடு, குருவினால் பார்க்கப்படுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 720 வருடங்களுக்கு அப்புறமா 750 வருடங்களுக்கு அப்புறமா வரக்கூடியது இந்த காம்பினேஷன். என்ன ரீசன் அப்படின்னா, 30 வருஷத்துக்கு ஒரு சனி சுற்றி வர்றார். ஆனால் 12 வருஷத்துக்கு ஒரு குரு சுற்றி வர்றார். இருந்தாலுமே குரு சனியினுடைய காலில் இருந்து குரு உச்ச வீட்டிலே அமர்ந்து சனியை பார்க்கும் ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது, சனி தன்னுடைய சொந்த காலில் இருக்கக்கூடிய சனியை தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால இப்போ சனி குரு காம்பினேஷனால் தனுராசிக்காரில் நமக்கு என்னென்ன ஏற்றங்கள் வரும், என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நமக்கு சனியினுடைய பார்வை இருக்குது சார். 10ஆம் பார்வையில் சனி நம்முடைய வீட்டை பார்க்குறார். 10ஆம் பார்வையில் சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால சின்ன சங்கடங்கள் வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. முதல்ல அதை நோட் பண்ணிக்கோங்க. சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சின்ன பிரச்சனைகள், கடன் தொல்லைகள். நம்ம திடீர்னு கடன் வாங்கிடுவோம், அந்த கடன் தொல்லை நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும். ஆனாலும் அதே சனி குருவினால் பார்க்கப்படுறதுனால அந்த கடன் நிவாரணத்துக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. நம்முடைய ஜீவனஸ்தானம், தேகம், ஜீவனம், தோற்றம், இந்த விஷயங்களில் சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு சரியான டயத்துக்கு சாப்பாடு கிடைக்காது சார். அதுதான் மெயினாக பார்க்கக்கூடியது. நம்ம இந்த 12 மணிக்கு டெய்லி சாப்பிட்ணும் அப்படின்னா 12, 12:30, 1 மணி ஆகிடும், 1:30 மணி ஆகிடும். காத்தால 8 மணிக்கு சாப்பிட்றேன், 8:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா சில நாளில் ஸ்கிப் பண்ண வேண்டிய அர்ஜென்ட்டாக இருக்கும். சில நாளில் நம்ம அவசரம் சாப்பிட்டு போக வேண்டியது. இப்படியாக நம்முடைய ஜீவனத்தை சனி தன்னுடைய பார்வையால் வசீகரிக்கிறார். அதை ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச காலத்துக்கு தானே. ஆனால் அவருடைய ஆளுமைத்திறன் இருக்கு இல்லையா, குரு பார்க்கறதுனால எல்லாமே சரி செய்யப்படும். அடுத்து 2ஆம் வீடு, குருவனுடைய பார்வை நம்முடைய 2ஆம் வீட்டுக்கு இருக்குது சார். குடும்பஸ்தானத்திற்கு இருக்குது குருவனுடைய பார்வை. நமக்கு கண்ணாடி போட்டவர்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணிக்கோங்க. கண்ணாடி மாற்றணும் அப்படின்னா கண்ணாடியை மாற்றிடுங்க. கண்ணாடி மாற்றுறதுக்கு யோஜனை பண்ணாதீங்க. லாங்விட்டி ரொம்ப லாங்காக எழுத்துன்னு போயிடாதீங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றணும்னு டாக்டர் சொன்னாங்கன்னா கண் பார்வைக்காக கண்ணாடி மாற்றிடுங்க. சுருங்குதல் இருக்குது அப்படின்னா, கண் சுருக்கம் இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட காமிச்சிருங்க. அந்த செலவினை நாம் செய்து விட்டோமே ஆனால் நமக்கு கிளியர் ஆகிடும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. கண் காது பிரச்சனைகள் எதுவுமே வராது. அந்த பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் இருந்தாலுமே அதை நாம் தவிர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அடுத்தது 3ஆம் வீடுன்னு பார்த்தா நமக்கு ராகு 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். 3ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் சார். எந்த சந்தர்ப்பத்திலையும் நமக்கு பேச்சு இருக்குது இல்லையா, எதையுமே சாதிக்கக்கூடிய பேச்சு. ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம் அல்லது ஒரு டீல் முடிக்கிறோம்,
பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸில், கார்ப்பரேட் ஆஃபீஸில் அங்கெல்லாம் வந்து நம்ம நம்முடைய பேச்சு வன்மையினால் சில திறமைகளால் நமக்கு சாத்தியக்கூறுகள் அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கும். ஏன்னா அது சனியினுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு, அந்த சனி குருவினுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு. இது ஒரு காம்பினேஷனாக அமைந்திருக்கிறது. சனி குரு காம்போவுக்குள்ள ராகு உட்காந்துருக்கிறதுனால அடுத்து ராகு பயிற்சியே இருக்குது, 2ஆம் வீட்டுக்கு வர ராகு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு பேச்சு வல்லமையால் சாதிக்கக்கூடிய திறமையை கொடுக்கக்கூடியதாக ராகுனுடைய அமைந்திருக்கு. அதே சந்தர்ப்பத்தில் வெளியூர் வெளி மாநிலம் செல்வதற்கும் நமக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. வெளியூர் போவதற்கும் வெளி மாநிலம் போவதற்கும் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. நண்பர்களால் உதவி செய்யப்பட்டு இப்போ வெளியில் போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம இங்கேருந்து ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போகிறோம், யாருக்காக நம்ம வந்து திருநெல்வேலி போட்டுட்டாங்க, நம்ம வந்து கன்னியாகுமரி போட்டுட்டாங்கன்னா அங்கே போனால் நமக்கு யாராவது ஒரு நண்பர் உதவி செய்வார். இப்போ வெளிநாட்டுக்கு படிக்க போகிறாங்க தனுராசிக்காரர்கள்லாம், அங்கே யாராவது ஒரு நண்பர் உதவி செய்வார். அப்படி நண்பர்களுடைய உதவி வெளியிடத்திற்கு நாம் போகும்போது கிடைக்கும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை. 4ஆம் வீடு கேட்கவே தேவையில்லை, குருவினுடைய வீடு. சனி உட்கார்ந்துருந்தாலுமே நமக்கு நிறைய கடன் பிரச்சனைகளை கொடுத்து கடன் வாங்காத யாராவது சார் வீடு கட்ட முடிகிறது இல்லையா? வீடு கட்டணும்னா கடன் வாங்கிட்டு தான் ஆகணும். சனியினுடைய காலிலேயே இருக்கக்கூடிய குரு, உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய குரு நிச்சயமாக நாம் நினைத்ததை சாதிப்பதற்காக வழிபடுவார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தனி முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருப்பார் சனி. எதை சாதிக்கிறதாலும் முட்டுக்கடை போடுவார். அது வாழ்க்கை என்பதே அப்படி தானே, பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது இல்லையா? அந்த முட்டுக்கடை போடாலுமே நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த சாதிப்பு என்பது வீடு, மனை, வாகனம், நிலம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுலேயும் வீடு வாங்கச்சே நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து வீடு வாங்குங்க. சனியினுடைய முட்டுக்கட்டை போடுறதுனால கொஞ்சம் எடுத்தோன்னு வீடு வாங்கிடாதீங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி வீடு வாங்குவது அப்படிங்கிறது நல்லது. ஒரு தரத்துக்கு 2 தரம் கேட்டு வாங்குறது. அதே மாதிரி லோன் போடச்சே அவசரப்பட்டு லோன் போட்டுறாதீங்க. ஒரு இடத்துல ஒரு 1/2% குறைச்சலாக இருக்குது அப்படின்னும் அல்லது 1/2% கூட இருக்கணும், ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சைன் பண்ணுங்கள். மினிட் சைன் பண்ணுறதை சைன் பண்ணுங்கள். அதே மாதிரி வாகனம் வாங்கச்சே வாகனத்தினால் நமக்கு சின்ன பிரச்சனைகள் வந்து அந்த வாகனத்தை விற்றுட்டு வேறு வாகனம் வாங்குற மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஆனாலும் சின்ன பிரச்சனைகளை உபாதைகளை கொடுப்பதற்காக சனி காத்துருக்கார். அதை நாம் முறியடிப்பதற்காகத்தான் குருவனுடைய காம்பினேஷன் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது 5ஆம் இடம் அப்படிங்கிற போது புகழ்ச்சி, அது செவ்வாயினுடைய வீடு. 5ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு, சனிக்கு பக்கத்தில் இருக்குது. சனி 3ஆம் பார்வையாக நம்முடைய 6ஆம் வீட்டை பார்க்குறார். அந்த சனி பார்வையும் சனியினுடைய இருக்கையும் நடுவில் இருக்க செவ்வாய். அதனால் நம்முடைய புகழ் வருவதற்கு, நம்மை புகழ்வதற்கு யாரும் ரெடியாகவே இல்லை சார். நம்மை பார்த்து வைத்தறிச்சல் படுறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. நாம் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து மனசு நொந்து போகிறது தான் ரெடியாக இருக்காங்க. அதனால் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மேலே கண் படுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆனாலும் நாம் நல்லா இருப்போம். குருவனுடைய பார்வை, குருவனுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை. அடுத்தது 6ஆம் வீடு சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால நம்முடைய நண்பர்களால் தொல்லைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. விரோதிகளால் தொல்லை வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. விரோதிகள் நாம் நினைக்கிறத சாதிக்க முடியாது சார். கொஞ்சம் தடை ஏற்பட்டுகிட்டே இருப்போம். என்ன நினைக்கிறோமோ அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் மைல்கல்லாக இருந்தாலும் சரி, திடீர்னு ஒரு ஃபிகர் ஒன்று அச்சீவ் பண்ணணும், நம்ம வந்து நம்முடைய பாஸ் ஒன்று சொல்கிற இந்த வருஷம் 230 லட்சம் அச்சீவ் பண்ணோன்னு வச்சு நம்மளால் அதுக்கு தடை வருவதற்கான சாத்தியக்கூறுகள். இப்படி நம்மளுக்கு எதிரிகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் விரோதிகளாக இருந்தாலும் மற்றவர்களால் நமக்கு தடை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் இது தடை ஏற்படுவது அப்படிங்கிறது நமக்கு ஒரு விதத்தில் ப்ளஸ் பாயிண்ட். என்ன, இப்போ ஏற்பட்டக்கூடிய தடை அடுத்து நிவர்த்தி அப்படிங்கிற வரும்போது நமக்கு லாபத்தையும் அபரிமிதமான செல்வத்தையும் கொடுக்கும். சனி குரு காம்போ, அதுதான் பிரச்சனை, அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த குருவனுடைய சனியினுடைய காம்போ. ஏன்னா குரு நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரன் சார். அவர் வந்து 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. கணவன் மனைவிக்கு இடையே உள்ளது, பக்கத்தில் இருக்கிற வீடு 7ஆம் வீடு, கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு அப்படிங்கிறது மேம்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது. 2ஆம் வீட்டை குருவினுடைய பார்வை இருக்குன்றதுனால குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால எப்பயுமே பிரச்சனைகள் வரவே வராது சார். தனுர் ராசிக்காரர்களுக்கு சின்ன அப்படி கொஞ்சம் வார்த்தை ஏதாவது கொஞ்சம், ஏன்னா சனியினுடைய வீடு இல்லையா அது 2ஆம் வீடு அப்படிங்கிறது, வார்த்தை தடித்து ஏதாவது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பிரச்சனை வந்தாலுமே அது எல்லாமே சரி செய்யப்படும். குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால எல்லாமே குரு சரி செஞ்சிடுவார். அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க. 8ஆம் வீடு அப்படிங்கிறது ஆயுஷ் ஸ்தானம். அந்த இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள், உடல் உபாதைகள் வந்தாலும் அத்தனை உடல் உபாதைகளும் சரி செய்யப்படும். உடல் உபாதைகள்லாம் என்ன வரும்னா, பராலிசிஸ் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த ஹிப், இடுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அல்லது பேக் போன்,
கடைசியில் பேக் போன் இருக்கு இல்லையா, அது ஏற்படக்கூடிய பிரச்சனை வருவதற்கு, ஒபிசிட்டியினால் பிரச்சனை வருவதற்கு, கணையம் லிவர் அதனால் பிரச்சனை வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது எல்லாமே குருவனுடைய அனுகிரகத்தால் நமக்கு சரி செய்யப்படும். குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அது எல்லாமே குருவனுடைய அனுகிரகத்தால் சரி செய்யப்பட்டு நமக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராகத்தான் குரு அமைந்திருக்கிறார். அதனால் கவலைப்படாதீங்க. எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் செலவு செஞ்சுருங்க. செலவு செய்வதற்கு பால் மாறாதீர்கள். செலவு செஞ்சுடுங்க. செலவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக 20 to 70 தான் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை இருப்பவர்களுக்கு தான் இது 5 மேஜர் திசை சார். நமக்கு அந்த 5 மேஜர் திசையில் எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. பக்கத்துலேயே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனையும் அழுத்துங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன கமெண்ட்டில் தோன்றதோ கமெண்ட்டில் போடுங்க. நம்ம கமெண்ட்டை படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லலாம். அதுக்கு கீழே நான் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். யாராவது என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் மூலியமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் அனுப்புங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். சரியா? இதற்கு அடுத்ததாக மெயினாக 10ஆம் இடம் சார். நமக்கு குருவனுடைய அனுகிரகம் இருக்கணும் அப்படின்னா 9ஆம் இடம் 10ஆம் இடம். 9ஆம் இடம் சூரியனுடைய வீடு, 10ஆம் இடம் புதனுடைய வீடு. இது ரெண்டுமே அனுகிரகம். 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார் சார். சனியினுடைய பார்வை 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்திற்கு இருக்குது. அது நம்ம சின்ன சின்ன சிக்கல்களை கொண்டு போய் விட்டுரும். நம்முடைய அதாவது 2 பேர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக இருந்தால் அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இடம் பெயர்வதற்கும் தனியாக வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை மட்டும் பார்த்தோம். குருவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால பிஸ்னஸில் ஏற்றம் இருக்கணும். ஏன்னா சனியினுடைய பார்வை இருக்குது. அந்த சனியினுடைய பார்வைக்கு குருவனுடைய பார்வை இருக்குது. அதனால் பிஸ்னஸில் ஒரு ஏற்றம் இருக்கணும். அப்படி இருந்தாலுமே நமக்கு சனியினுடைய பார்வை கெடுக்கக்கூடியதாக சில சந்தர்ப்பங்களில் 10ஆம் வீடு இருக்கிறதுனால, 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால அந்த வீட்டுக்கு இன்னல்கள் தரக்கூடியவராக சனி அமைந்திருக்கிறார். அது புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால மகாவிஷ்ணுவை வணங்கி வாருங்கள். எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தரம் திருப்பதி போய் பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க. திருப்பதி போக வச்சு வராகமூர்த்தியை பாருங்கள். பெருமாளை சேவிச்சுட்டு முடிச்சுட்டு குளத்தில் கால் அலமிண்டு அதுக்கப்புறமா வராகமூர்த்தியை பார்த்துட்டு திரும்பி வாங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா குளத்தில் கால் அமைக்கிறதுங்க விட அந்த குளத்தை நீரை தன்னுடைய புரோக்ஷணம் பண்ணிக்கோங்க. அதுதான் மெயின். காலம்புவதை விட இன்னும் பெருமாளை பார்த்துட்டு காலம் நம்பக்கூடாது. அதனால் புரோக்ஷணம் பண்ணிக்கோங்க. புரோக்ஷணம் பண்ணிவிட்டு வராக சுவாமியை பார்த்து வாருங்கள். அதே மாதிரி திரும்பி வரைச்சி இந்த பிஸ்னஸ் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா சூரியனார் கோயில் இருக்குது. பத்மாவதி தாயார் சனையை சுற்றி வரைச்சி ஒரு சின்ன சூரியனார் கோயில் இருக்குது. அந்த சூரியனார் கோயிலில் போய் ஒரு தாமரை புஷ்பத்தை வாங்கி மலர் வாங்கி ஒரு அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். ஒரு 10 அர்ச்சனை பண்ணி வந்தாலுமே நமக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான பிரச்சனையும் தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதை நிச்சயமாக செய்து வாருங்கள். இது சூரியனுடைய தசையை தப்பவர்களுக்கு இதை ஒரு தரம் இந்த செஞ்சோம்னா நமக்கு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆவதற்கும், குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே மாதிரி சவுத்தில் போனீங்கன்னா அழகர் மலை இருக்குது. அந்த அழகர் மலையில் முருகப்பெருமானும் அந்த இடத்துல இருக்கார். அந்த இடத்துல பெருமாளையும் முருகனையும் 2 பேரையும் சேர்த்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை. அந்த இடத்துல முருகனையும் பெருமாளையும் சேர்த்து வேண்டின்னு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 உத்தமமான இடம். முருகன் இருக்கக்கூடிய இடத்துல பெருமாள் இருக்கக்கூடியது பல இடங்களில் இருக்கார். உதாரணத்துக்கு திருச்செந்தூர் போனால் செந்தூர் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். செந்தூர் முருகன், அந்த செந்தூர் முருகனுக்கு பக்கத்தில் கோயிலுக்குள்ளேயே பெருமாள் மாமா கூடவே இருக்கார். அதனால் அந்த இடத்த திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா முருகனை வழிபடும் போது கடவுளையும் அதாவது பெருமாளையும் வழிபட்டு வாருங்கள். மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் அப்படிங்கிறது எல்லா விதத்திலும் நிலம், நீடு, வாகனம் வாங்கி விற்பவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் சார். இந்த இது ரொம்ப ஏற்றத்தை தரும். அவர்களுக்கு ஒரு மாற்றம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. நிச்சயமாக இதையெல்லாம் அவர்கள் செய்து வந்தார்களேயானால் ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் சந்திப்பதில் அவர்களுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதுக்கடுத்தது புதனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால, புதன் பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால புதன்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். பிஸ்னஸ் சம்பந்தமாக அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா புதன்கிழமையில் சென்று பெருமாள் கோவிலுக்கு ஈவினிங் 7 to 8 பெருமாள் கோவிலுக்கு விளக்கேற்றி வாருங்கள். ஈவினிங் 7 to 8 பெருமாளுக்கு முடிஞ்சதுன்னா நெய் விளக்கு ஏற்ற முடியும்னா நெய் விளக்கு ஏற்றி வாருங்கள். நிச்சயமாக அது ஒரு பெரிய அனுகிரகத்தை கொடுக்கும். புதன்கிழமைகள் 12 வாரம் நீங்கள் ஏற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா தனுர் ராசிக்காரர்களுக்கு
அது அந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நமக்கு நன்மையை கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். அதற்கடுத்து பார்த்தோம்னா 11ஆம் வீட்டில் கேட்கவே தேவையில்லை, சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுடைய அனுகிரகம் நமக்கு எப்பயும் இருக்குது. சுக்கிரன் எப்பொழுதெல்லாம் நம்மை தாண்டி போகிறாரோ, நம்ம வீட்டுக்கு வராரோ, அப்போல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சார். ரொம்ப அனுகிரகம் அதிகமாக இருக்கும். சுக்கிரனுடைய பார்வை இருந்தது அப்படின்னாலுமே நமக்கு அனுகிரகம் அதிகமாக இருக்கும். சுக்கிரனால் நமக்கு தொல்லை இல்லை. லாபஸ்தானாதிபதி சார். சுக்கிரன் வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்துட்டாருன்னா, அதுவும் சுக்கிரனுடைய புக்தி வந்து ஏன்னா சுக்கிரதசை வர்றதுக்கு சான்ஸ் இல்லை நமக்கு. ஒன்று ஏழையாக வந்துடும், மூலத்தில் புராட நட்சத்திரங்கள் சுக்கிரன் வரும், அல்லது முன்னாடியே போயிடும். ஒரு 120 வருஷம் கழிச்சு சுக்கிரன் வருதுன்னா, 100 வருஷம் கழிச்சு வருதுன்னா என்ன அது? சுக்கிரனுடைய புக்தி வர்ற போது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த சனி குரு காம்போ இருக்கு இல்லையா, இந்த காம்போவில் நமக்கு சந்திரனுடைய தசை வரும்போது, சூரியன் சந்திரன் தசை வரும்போது, நான் முதலே சொன்னேன் சந்திர தசை வருவதற்கும் காரணங்கள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 15-20 வருஷம் கழிச்சு சந்திர தசை வரலாம். 20லேருந்து 30 வருஷம், 10 வருஷம் சந்திர தசை இருக்குது. அந்த சந்திர தசை இருக்கிற போது நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சார். சந்திரன் குழந்தையை கொடுப்பான். சந்திரனுக்கு 27 மனைவியர்கள், அத்தனை நட்சத்திரங்களும் அவருக்கு மனைவியர்கள். அதனால் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது சந்திரனுடைய தசையில் இருப்பவர்களுக்கு நிறைய குழந்தை பாக்கியம் உண்டு. நிச்சயமாக சந்திரனை வணங்கி வாருங்கள். ராமச்சந்திரன் அப்படின்னு ராமனுடைய அனுகிரகம் நமக்கு இருக்குது. ராமாஞ்சநேயர் கோவில் போயிட்டு வாங்க. இன்னும் சனி குரு காம்போ அப்படின்னாலே சனிக்கும் குருவுக்கும் குருவாக விளங்கக்கூடியவன் ஆஞ்சநேயன். அது ராமனோட இருக்கச்சே அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ராமனை வணங்கி வந்தாலே ஆஞ்சநேயனை வணங்கி வந்ததாகும். ராமனுக்கு விளக்கேற்றி வாருங்கள். ராமாஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வணங்கி வந்தோமே. ஆனால் சந்திரனுடைய தசையில் நமக்கு எல்லா விதமான ஏன்னா கிருஷ்ணச்சந்திரன் தான் பேர் சந்திரனுக்கு. அவனுக்கு ராமச்சந்திரன் கிருஷ்ணச்சந்திரன் பேர். அதனால் சந்திர தசை இருப்பவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக வந்திருக்கும். அதுக்கடுத்து செவ்வாய் தசை நமக்கு 5க்கும் 12க்கும் உடையவனுடைய தசை செவ்வாய் தசை. செவ்வாய் தசையில் ஒரு மனுஷனுக்கு ஏற்றம் கிடைச்சிருச்சுன்னா அதை விட ஏற்றம் வேறு எதுவுமே வேண்டாம் சார். சனியினுடைய அடுத்த வீடு செவ்வாயினுடைய வீடு. இப்போ சனி வந்து குருவினுடைய வீட்டில் இருக்கார். அடுத்த வீடு செவ்வாயினுடைய வீடு தான். குரு இங்கே வரும்போது 9ஆம் பார்வையாக அந்த வீட்டை பார்க்குறார். குருவினுடைய பயிற்சி நடக்கிற போது அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் 9ஆம் பார்வையாக குரு வந்து அந்த வீட்டை பார்க்குறார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை தரக்கூடியதாக சனி குரு காம்போல ராஜயோகத்தில் இது ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதான வீடு. அம்பாளுக்கு சிவப்பு புடவை வாங்கி சாட்டுங்கள். தனுராசிக்காரர்கள் அம்பாளுக்கு சிவப்பு புடவை வாங்கி சாத்துறீங்கன்னா கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கும். செவ்வாய் தசையில் இருப்பவர்களுக்கு. அடுத்தது ராகுரசை. கேட்கவே தேவையில்லை. வெளிநாடு பயணம். ராகுரசையில் இருப்பவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணத்தை கொடுக்கக்கூடியவனாக ராகுரசை நமக்கு தனுராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம் ராகு இருக்கார். 2ஆம் இடத்துக்கு வரார் அக்டோபரில். அதனால் வெளிநாடு பயணம் செல்வதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு ஒரு இடத்துல தங்க விட மாட்டார் ராகு. உங்களை தனுராசிக்காரர்கள் இப்போ நிச்சயமாக கிளப்பிடுவார். நீங்கள் வேணால் யோஜனை பண்ணி பார்த்தீங்க. இந்த 8 மாதம் 10 மாதத்துக்குள்ளே வெளியூர் போவதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது ப்ரமோஷனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷனால் இது சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ப்ரமோஷனை எதிர்கொள்ளுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் செஞ்சு வந்தோம்னா நம்முடைய மனம் சிறக்கும். சனி குரு காம்போனால் ராஜயோகம் பிறக்கும். அதனால் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க. இந்த 8 மாத சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க. ஏதாவது செஞ்சு நல்லது செஞ்சு எப்படியாவது கெட்டியாக பிடிச்சி நம்ம மேலே வந்துடணும். 8 மாதம் அடுத்த 20 வருஷம் 25 வருஷத்துக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைங்க. சிந்திச்சு நீங்கள் நினச்சி அதை வந்து திங்க் பண்ணினாலே நிச்சயமாக இருக்குது. சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த 8 மாதத்தை விட்டுறாதீங்க. சின்ன சின்ன ட்ரபுள் வரும்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. வயதானவர்களுக்கு பேரலிசிஸ் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம முன்னாடியே சொன்னது தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் உண்டு. வேறொரு காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.